Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology half yearly examsக்கான top 20 2 mark plus வந்து 3 mark questions தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 5 mark questions வந்து அப்ரூவ் பண்ணியாச்சு both botany and zoology. ஸோ நீங்கள் வந்து pure science students இருந்தாலும் சரி biology students இருந்தாலும் சரி botany plus வந்து bio zoology சரிங்களா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டண்டான 2 மார்க் ப்ளஸ் வந்து 3 மார்க்ஸ் ஸோ மினிமம் இது எல்லாமே படிச்சிருங்க 5 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அப்ரோவ் பண்ணியாச்சு சரிங்களா சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸு போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அதே போல் பயோ பாட்டனி ப்ளஸ் வந்து பயோ சுவாலஜி ரெண்டு மீடியத்துக்கும் அப்ரோவ் பண்ணியாச்சு ஈவன் எல்லாத்துக்குமே புக் பேக் கொஸ்டினும் அப்ரோவ் பண்ணியாச்சு ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜினே தனியாக கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும் ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூடயே ஒரு லைக் பண்ணுறங்க ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறதே கிடையாது ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலன் கிட்டு ஸோ ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட்டு கருவுரா கனினா என்ன அதோட எடுத்துக்காட்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அதோட எக்ஸாம்பிள் பிற்கலப்பு பேக்ராஸ் அப்படின்னா என்ன அதுக்கடுத்து கொல்லி மரபணு என்றால் என்ன லீத்தல் ஜீன் அப்படிங்கிறது ஸோ டாட்டா பேழை இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கக்கூடியது ஸோ பயாலஜி இதை படிக்க தேவை டாட்டா பாக்ஸ்னு இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏத்தல் உறுப்பு என்றால் என்ன ஸ்ப்ளைசியோசோம்ஸு ஸோ இதுவும் பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் உடையது பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய் வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு ஸ்பைருலினா growth மரபணு மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் ஸோ இது நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் கருவுறு பற்றி நீ அறிவது என்ன எம்ப்ராய்டுனா என்ன சரிங்களா வாட் இஸ் எம்ப்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து படிச்சிருங்க அதுக்கடுத்து முழு ஆக்குத்திறன் டோட்டி பொட்டன்சி அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது டி டிஃப்ரென்சியேஷன் ரீடிஃப்ரென்சியேஷனு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே படிச்சிருங்க கூட்டு பரிணாமம்னா என்ன கோ எவல்யூஷன் அப்படிங்கிறது அதுக்கடுத்து சூழ்நிலைகளோட படிநிலைகள் ஈகாலஜிக்கல் ஹியரார்கி 10 விழுக்காடு விதி 10% லா அதுக்கடுத்து நீரின் ஆழ்மைகள் மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொஃபண்டல் ஜோன் வெரி லோ ஒய் அந்த கொஸ்டினை படிச்சுருங்க ஓசோன் துளை என்றால் என்ன ஓசோன் ஹோல் அப்படிங்கிறது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேகரித்தல் சிசிஎஸ் இந்த கொஸ்டினை படிச்சுருங்க அதுக்கடுத்து கலப்பின வீரியம் என்றால் என்ன ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற கொஸ்டினை தழை உரமிடல் என்றால் என்ன ஏதேனும் 2 எடுத்துக்காட்டு தருக கிரீன் மேனூரிங் அப்படிங்கிறது ஸோ இது வந்து படிச்சுருங்க மஞ்சளோட மருத்துவ முக்கியத்துவம் ஸோ இங்கே மஞ்சள் மட்டும் படிக்காதீங்க ஸோ உங்களால் முடிஞ்ச மெடிசன் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க ஸோ மஞ்சள் மட்டும் கேட்க மாட்டாங்க மற்றதும் கேட்கலாம் ஏதேனும் 2 மருத்துவ தாவரங்களை இருசொரு பிறகுகள் எழுதி அதன் செயலாக்க மூல மருந்தின் பெயர் சரிங்களா ரைட் எனி 2 மெடிசன் பிளான்ட் நேம் அண்டு ஆக்டிவ் பிரின்சிபல் சரிங்களா நேம் கேட்கலாம் அதோட ஆக்டிவ் பிரின்சிபல் கேட்கலாம் எனி 2ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் புத்தகத்தில் இருக்கிறது மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு படித்து வச்சுங்க அதுக்கடுத்து 3 மார்க்ஸு ஸோ எண்டோதீசியம் மகரந்த பை வெடித்தலுடன் தொடர்புடையது இந்த கூற்றை நியாயப்படுத்துக எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெசிஷன்ஸ் ஆஃப் அந்த ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட் பல்கரு நிலை என்றால் என்ன வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாட் இஸ் பாலி எம்பிரியானி ரைட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு அதுக்கடுத்து இணை ஓங்குதன்மை என்றால் என்ன கோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது முழுமை பெறா ஓங்குதன்மை இணை ஓங்குதன்மை ஏற்படுத்துக கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது மரபணு வரைபடத்தோட பயன்கள் யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பு பிணைப்பு குறியீட்டு வேறுபாடு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் வால் உருவாக்கம் மற்றும் அதன் தேவை ஸோ இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் பயாலஜிக்கு இருக்காது டைல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பிபிஆர் 322 எனும் வார்த்தையிலேருந்து நீ அறிந்து கொள்வது வாட் யூ நோ அபவுட் வேர்ட் பிபிஆர் 322 அதுக்கடுத்து தனிசெயல் புரதத்தின் பயன்கள் யூசஸ் ஆஃப் எஸ்சிபி உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்குக கிரையோ ப்ரிசர்வேஷனு செயற்கை விதிகளின் உண்மைகள் ஏதேனும் 3 யூசஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு புவி வாழிடம் செயல் வாழிடம் என்றால் என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் அண்ட் நிச்சு அதுக்கடுத்து வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன அதோட வகை தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன அதோட டைப்ஸு ஆற்றல் பிரமிடு எப்போது நேரானவை காரணம் கூறு பிரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் அப்ரைட் கிவ் ரீசன் கீழ்கண்ட விவரங்கள் இது புக் பேக்கில் தான் இருக்கும் பருந்து தாவரம் முயல் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து புவி வெப்பமாதலின் விளைவுகள் எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் கோவில் காடுகள்னா என்ன அதோட குறிப்பு சேக்ரட் குரூஸ் அப்படின்னு இருக்கும் அந்த கொஸ்டின் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தல் வேறுபாடு பிரைமரி அண்ட் செகண்டரி இன்ட்ரொடக்ஷன் அதோட டிஃப்ரென்ஸ் படிச்சிருங்க கலப்புறுத்தல் முறையின் பல்வேறு வகை டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு இருக்கும் அதை படிச்சிருங்க மார்ஃபின் பற்றி எழுதுக சரிங்களா மார்ஃபின் டிஃபைன் மார்ஃபின் ஆர் எக்ஸ்பிளைன் மார்ஃபின் கிவ் நோட்ஸ் ஆன் மார்ஃபின் கேட்கலாம் ஸோ அதை படிச்சிருங்க
கீழாநெல்லி தாவரத்தோட இருசொற் பெயர் அதன் மருத்துவ முக்கியத்துவம். கீழாநெல்லியோட மெடிசனல் யூஸ், அதோட பைனாமியல் நேம் அதையே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஆடதோட தாவரத்தோட தாவரவியல் பெயர் மற்றும் பயன், ஆடதோட மெடிசனல் யூசஸ் இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பயோசுவாலஜி. ஸோ இது ரைட் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனாவது கொஸ்டின் நம்பர் அப்படிங்கிறது. வெளிக்கருவுறுதல், உட்கருவுதல். ஸோ வெளிக்கருவுறுதல் உட்கருவுதல் வேறுபடுத்துக. எக்ஸோகேமி, ஆட்டோகேமி, ஆம்பிடோக்கி தான் இங்கிலீஷ்லேயும், அங்கே டெலிடோக்கின்னு இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாம் படிச்சிருங்க. தற்சிதைவு அப்போலைசிஸ்னால் என்ன, இழப்பு மீட்டல் திறன் சரிங்களா, ரீஜெனரேஷன் பவர் ஆஃப் ரீஜெனரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து டயக்ராம், விந்து செல்லோட அமைப்பு, அண்ட செல்லோட அமைப்பு, இதோட படம்லாம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது லெசனில் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் தருக, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஹச்சிசிஜி, ஹெச்பிஎல் இந்த மாதிரி இருக்கிறது. இன்ஹிபின், இங்கிலீஷ்லேயும் இன்ஹிபின் தான். அதுக்கடுத்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ், ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன, ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா என்ன, மறைவிந்தகம் கிரிப்டோகிசம் அப்படின்னு இருக்கும். பனிக்குடை துளிப்பு ஆமனியோசென்டோசிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து விந்து குழல் தடை வாசக்டமி அப்படிங்கிறது. வாழ்வழி கருத்தடை மாத்திரை ஓரைல் கான்சப்ஷன். கிரந்தி ஆர் மேகப்புண் சிபிலிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து வெய்னரின் கருதுகோள் சரிங்களா, வெய்னர் தேரின்னு இருக்கும், அது வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கு வெய்னர் ஹைப்போதிசிஸ் கூட இருக்கும். மரபுக்கால் வழித்தொடர் பெடிகிரி அனலைசிஸ் அதோட ட்ரா. குறுக்கு மறுக்கு கடத்தல் கிரீஸ் கிராஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர். பேட்டோ சின்ட்ரோம் சரிங்களா, அதாவது 13 ட்ரைசோம்னு இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் பேட்டோ சின்ட்ரோம் தான், ட்ரைசோமின்னு இருக்கும், 13 ட்ரைசோமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. தலாமிசிமியா இங்கிலீஷ்லேயும் அதே தான், தலாமிசிமியா. அதுக்கடுத்து வேறுபடுத்துக வார்ப்புரு இழை மற்றும் குறியீட்டு இழை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீடிங் ஸ்டாண்ட் அண்டு கோடிங் ஸ்டாண்டு. இணைப்பு மூலக்கூறு என்றால் என்ன, கனெக்டிவ் மாலிகூல் அப்படிங்கும்போம். பொருளற்ற குறியீடு நான்சென்ஸ் கோடான் அப்படிங்கிற கொஸ்டின். ஓப்ரான். அதுக்கடுத்து மருந்திய மரபணுவியல் பார்மா ஜீனோமிக்ஸ் அப்படிங்கிறது. எச்ச உறுப்புகள்னு என்ன, வெஸ்டிகல் ஆர்கன்ஸு. திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்பு மியூட்டேஷன்ஸ் தெரியோட அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டரு. அதுக்கடுத்து மிகை இனப்பெருக்கம் அல்லது அளவற்ற பிறப்பு திறன் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து பெறப்பட்ட பண்புகள் மரபு கடத்த கோட்பாடு தியரி ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து டயக்ராம் பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சு ப்ளஸ் வந்து இம்யூனோகுளோபின் அது ரெண்டுமே வரைஞ்சி பார்த்துங்க சரிங்களா. நிம்ப் நோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இம்யூனோகுளோபின். அதுக்கடுத்து ஹெமட்டோஃபையாசிஸ் அப்படிங்கிற கொஸ்டின் 8th லெசனில் இது எல்லாமே இருக்கும். நோய்களை பற்றி இருக்கக்கூடிய இதில் படிச்சிருங்க. அதுக்கடுத்து கண்ணாப்பினாய்டுகள்னால் என்ன அதை வந்து படிச்சிருங்க. திரவ வழி நோய் தடைக்காப்பு ஹியூமரல் மெடிக்கல் இம்யூனிட்டி. உயிரிய தீர்வு பயோ ரெமிடியேஷன் இது ரொம்ப முக்கியம். தொழில்துறை ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னால் என்ன, எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீனை பற்றி படிச்சிருங்க. இடுவைனெல்லா சக்காயசிஸ் அதுக்கடுத்து இன்டர்ஃபெரான். உடற்செல் இனச்செல் மரபணு சிகிச்சை சொமாட்டிக் அண்டு ஜெம்லைன் ஜீன் தெரப்பி. தண்டு செல் சிகிச்சை ஸ்டெம் செல் தெரப்பி. குருதிரன் ஒலிகோ பொட்டன்சி அப்படிங்கிறது. அதுக்கடுத்த மண்ணின் பனி பண்பு இதெல்லாமே படிங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சாயில் கேரக்டர்னு இருக்கும், அதையும் என்ன பண்ணிங்க படிச்சிங்க. அதுக்கடுத்து ஜே மற்றும் எஸ் வடிவ வளைவு வேறுபாடு ஜே அண்ட் எஸ் கர்வ் டிஃப்ரென்ஸு. பிறப்பு வீதம் இறப்பு வீதம் நெட்டாலிட்டி மோட்டாலிட்டி டிஃப்ரென்ஸு. யூரி தெர்மல் ஸ்டீரோ தெர்மல் வேறுபாடு யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மோட வேறுபாடு. செந்தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக்குன்னு என்ன. புவிக்கோளின் நுரையீரல் லங்ஸ் ஆஃப் பிளானட்டு. பெருந்திரள் மரப்பற்று போதல்னு என்ன. விரிவாக்கம் தருக சிஎஃப்சி பிஐஎன்ஏ ஏக்யூஐ. அதுக்கடுத்து மிகை உணவூட்டம் அமில மழை ஆசிட் ரெயின் அதை பற்றின கொஷின்ஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே படித்தாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் லாஸ்ட் இயர் கேட்ட மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.